ஒரு கிணத்துக்குள்ளாடி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தவளைங்க வாழ்ந்துட்டு வரும். ஆரம்பத்தில் கொஞ்சம் நஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கும். சரி இனிமேல் முடியாது, இங்கேயே வாழ்ந்து சாகலாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் ஒரு தவளை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டிங்க போடும். அந்த குட்டிங்களில் கொஞ்சம் மெச்சூரான குட்டிங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் மேலே ஏறி போகிறதுக்கு முயற்சி பண்ணும். அப்போ தான் அந்த கூட இருக்கிற பெரிய தவளைங்க சொல்லும், டேய் நாங்களே ரொம்ப முயற்சி பண்ணி முடியாததுனால தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், நீங்களும் இங்கே தான் வாழ்ந்து செத்தாகணும், முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் அதில் ஒரு குட்டி தவளை மட்டும் இது எல்லாம் கேட்காம முயற்சி மேலே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் முயற்சி பண்ணும், கீழே விழும், மறுபடியும் முயற்சி பண்ணும், கீழே விழும். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா முயற்சி சக்ஸஸ் ஆகி மேலே போயிடும். அப்போ தான் அது மேலே இருந்து பார்க்கும்போது இந்த உலகம் ரொம்ப அழகாக இருக்குடா, நீங்கள் தான் இந்த கிணத்துக்குள்ளாடி வாழ்ந்துட்டுருக்கீங்க, வெளியே வந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும். அப்போ தான் அந்த கூட இருக்கிற தவளைங்கெல்லாம் சொல்லும், நாம் சொல்கிற பேச்சை கேட்டு எல்லாருமே கீழே வரும்போது இவன் மட்டும் எப்படி வராமல் மேலே போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த தவளையோட அம்மா சொல்லும், அந்த தவளை காது கேட்காது அப்படின்ட்டு. நீங்கள் முடியாது அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் எதுவும் அவன் காதில் கேட்கல அப்படின்ட்டு. சில நேரத்தில் நாமளும் அந்த குட்டி தவளையை மாதிரி தான் சுற்றி இருக்கிற எந்த தவளையும் சொல்கிறத கேட்காத மாதிரி நடிக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஹைட்டு கம்மியாக இருக்க, கருப்பாக இருக்க, அழகாக இல்லை, இந்த மாதிரி டிமோரலைஸ் பண்ணி நம்மளை வந்து வாழ்க்கையில் முன்னேற விடாமல் செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் நாம் காது கேட்காதவங்கள மாதிரி நடித்து முயற்சி மேலே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்மளாலேயே வெற்றி பெற முடியும். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறும் நல்ல நண்பர் லிஜன் கன்னியாகுமரி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.